ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சிரி பார்த்தோம்னா கோவத்தோட அந்த பொருளை எடுத்துகிட்டு போகவும் அப்போ ராஜராஜனும் மயில்வாக்கனும் எவ்வளவோ தடுக்கிறாங்க. நான் சொல்கிறது கேளுங்கத்த, கார்த்தி பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது இங்கே பாரு, அதெல்லாம் பழைய கதை. இப்போ நான் அதை நம்புறதுக்கெலாம் நான் மாட்டேன். அவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். என்னை இந்த அளவுக்கு அவன் அசிங்கப்படுத்திட்டாம்ல, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சிரி கோவத்தோட போகவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் மயில்வாகனத்தில் சொல்கிறாங்க, சாமுண்டிச்சிரி ரொம்பவே கோவத்தோட போயிட்டுருக்கிறா, அதனால சின்ன மாப்பிள்ளைக்கு ஃபோனை பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கவும் உடனே மயில்வாகனமும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சகல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி அத்தை கோவத்தோட வராங்க. அதனால அங்கேருந்து நீ வேற எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க, நான் தப்பு பண்ணலை. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கணும், அதனால அவங்க வரட்டும், நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கும்போது நான் சொல்கிறது கேளு சகல, அத்தை ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் கார்த்தி இங்கே பாருங்க, என் மேலே தப்பு கிடையாது, அதனால எனக்கு பயமும் கிடையாது, அவங்க வரட்டும், நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மயில்வாகன் ராஜராஜன் சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டேன், ஆனால் சகல கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க மயில்வாகனமும் ராஜராஜனும் கிளம்பும், ரோஹிணி நானும் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க, எப்படியும் அவன் கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக தான் அக்கா கோவத்தோட போயிருக்கிறா, அதனால நம்ம அந்த சீனை நேரடியாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அங்க இருந்து போறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாமுண்டிச்சிரி கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி பார்த்ததுமே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன இந்த மாதிரிக்கு அசிங்கப்படுத்தி இருப்பேன், உன உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கும்போது அத்தை நான் சொல்றது கேளுங்க, என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கும்போது என்னை இந்த மாதிரிக்கு பழி தூக்கி என் மேலே பழி சுமையை நீ பண்ணிட்டே இல்ல, இதனால என்னால் ஊருக்குள்ளே தலை கட்ட முடியல அப்படிங்கும்போது அத்தை நான் ஏற்கனவே நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் மேலே இந்த மாதிரிக்கு ஒரு பழி சுமை இருக்குது, இப்போ என் கதையை முடிச்சிங்கன்னா இதையும் நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் தப்பே பண்ணலை, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கும்போது என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா, நீ முன்னாடிலாம் பேசும்போது நான் உன்னை நம்பினேன், ஆனால் இப்போ அப்படி நம்ப மாட்டேன், உன்னை பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றதுக்காக வரவும் கரெக்டா ராஜராஜன் மயில்வாகனும் ரோஹிணி தடுத்துருந்தாங்க. அத்தை நான் சொல்றதை கேளுங்க, கார்த்தி பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவர் பத்தி உங்களுக்கு எவ்வளவு நல்ல அபிப்பிராயம்லாம் இருந்தது, இப்ப என்னன்னா கார்த்தி மேல இருக்கிற கோவத்துல இப்படி கண்ணு முன்னு தெரியாம இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்க பாருங்க மாப்பிள்ள, அதெல்லாம் சாமுண்டிச்சிரி முன்னாடி இவனை நம்பிட்டு இருந்தா, ஆனா எப்ப இவனை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சோ அப்பவுமே இவன் எனக்கு ஒரு நம்பிக்கை துறையா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ராஜராஜன் சொல்றாங்க, அங்க பாரு, தேவலாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, கார்த்தி மாப்பிள்ள தான் இதை பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காருல, உண்மை என்னன்னு தெரியாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு எடுத்து சொல்லவும் உடனே சாமுண்டிச்சிரி கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அப்ப காத்து சொல்றாங்க, அத்தை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுதான் மாப்பிள்ள சொல்றாரு அப்படிங்கும்போது ஆமா, இவனே மறைச்சு வச்சுக்கிட்டு இவனே கண்டுபிடிக்க போறானா அப்படின்னு சாமுண்டிச்சிரி சொல்லும் போது அத்தை நான் எதுக்காக மறைச்சு வைக்க போறேன் அப்படி எனக்கு அவசியமே கிடையாது அப்படிங்கவும் அப்போ உடனே ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டிச்சிரி, மாப்பிள்ள எதுக்காக மறைச்சு வைக்க போறாரு, அவருக்கு எந்த எண்ணமும் கிடையாது, நீ சந்திரகலா சொல்றதை கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, மாப்பிள்ள தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க, இப்ப வேணா என்னை தடுத்து நிறுத்தி நீங்க கூட்டிட்டு போகலாம், ஆனா கண்டிப்பா இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாமுண்டிச்சிரி கோவத்துல திட்டிட்டு போகும். உடனே சந்திரகலா கார்த்தி பக்கத்துல வராங்க, என்ன இப்ப வேணா எங்க அக்கா கிட்ட நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா எப்பவுமே நீ தப்பிக்க முடியாது, இந்த நகையை வச்சுதான் எங்க அக்காவை உன் கதையை முடிக்கிறதுக்கு நான் எல்லா பிளானும் பண்ணுவோம் கூட இருந்துட்டு அப்படின்னு சொல்லவும் அப்படியா, உங்களால என்ன முடியுதோ நீங்க பாருங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு போறாவோ. அடுத்துதான் அவங்க பார்த்தோம்னா ரோஹிணி ரேவதியை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வரவும் அப்போ உடனே ரேவதி அக்கா நீ எதுக்குக்கா அங்கே அப்படிங்கும்போது ரேவதி அங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்ன காய்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரோஹிணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அம்மா கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக போனாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு அப்படிங்கும்போது என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற, என்ன கனவு கண்ட அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு நான் ஒரு கனவு கண்டாங்க, அம்மாவே கார்த்தியோட கதையை முடிக்கிற மாதிரிக்கு ஒரு கனவு கண்டாங்க அப்படிங்கவும் இதை கட்டதுமே ரோஹிணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேவதி இவ்வளவு தூரம் நடந்திருக்குது, இதை பத்தி நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது அக்கா நான் சொல்றதுன்னு தான் நினைச்சேன், ஆனா கார்த்தி தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம், நீங்களாம் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு என்னை தடுத்து நிறுத்திட்டாரு, நான் பகல்ல கண்ட கனவு பழிக்காது அப்படின்னு கார்த்தி எனக்கு சும்மா ஆறுதல் சொல்றதுக்காக சொன்னாரு, ஆனா நான் கண்ட கனவு பழிச்சிருச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரோஹிணி சொல்றாங்க, நீ கவலைப்படாத ரேவதி, அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம், ஆனா இந்த நகை இப்ப எங்க இருக்குன்னு
இருக்குன்னு தெரியலையே, அது கிடைச்சாதான் வந்து இது எல்லா பிரச்சனையும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ ரேவதி வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து சரி ரேவதி நீ கவலைப்படாத, எப்படியும் கார்த்திமேல நம்பிக்கை இருக்குது, அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படிங்கவும் இப்போ ரேவதி சொல்றாங்க. ஆமாக்கா அவர் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாருன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனா அம்மா வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே அது பார்க்கும்போது தான் கவலையா இருக்கு. அப்படிங்கும்போது அம்மா இந்த மாதிரிக்கு தூண்டி விடுறதே சித்தி தான், சித்தியால தான் இந்த மாதிரிலாம் அம்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கவும் அக்கா நான் வெளியே வர வரைக்கும் அம்மா பக்கத்துல வந்து சித்தியை கொஞ்சம் வரவிடாம தடுத்து நிறுத்து, ஏன்னா சித்தி எப்படியாவது வந்து கார்த்தியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால கார்த்தியை எப்படியாவது வந்து காப்பாற்றணும், அவருக்கு எந்த வித இதுவும் நடந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது ரேவதி நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அவங்க ரேவதிக்கு சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க அம்மா இருக்கிற ஆசிரமத்துக்கு வராங்க. வந்ததுமே ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து அபிராமி சில பக்கத்துல வந்துகிட்டு கார்த்தி வந்து அபிராமி பத்தி நினைச்சுக்கிட்டு அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமியோட கடைசி நேரத்துல வந்து கார்த்தி கிட்ட அவங்க சொல்றாங்க, கார்த்தி நான் எதுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் நம்ம நடிச்சோமோ ஆனா அது வந்து அந்த ஆசை நிறைவேறாம நான் வந்து என் கதை முடியறத நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்குது. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும், அது ஒன்னாலதான் முடியும் அப்படின்னு கார்த்தி கிட்ட அவங்க சொல்லிட்டு அவங்க கதை முடிஞ்சது நினைச்சு கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா அங்கே முத்து பவளம்லாம் செதறி கிடக்குது. உடனே கார்த்தி அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து அங்கே இன்ஜெக்ஷன்லாம் போட்ட அந்த மருந்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுமே கார்த்திக்கு சந்தேகம் வருது. அப்போ அவங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு போகிறாங்க. போனதுமே இந்த மருந்தெல்லாம் வச்சு அவங்க கேட்டுட்ருக்குறாங்க, இந்த மருந்தெல்லாம் வந்து யாராவது அவங்கக்கிட்ட வாங்கினாங்களா, ஏன்னா இதில் வந்து பேர் போட்டிருக்கிறத பார்த்தாக்கி இங்கே இருந்தால் வாங்கின மாதிரிக்கு தெரியுது, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்க. உடனே அதை எடுத்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த நகையெல்லாம் வந்து புதைச்சி வச்சாங்களா, அந்த ஆள் அப்படி போகவும் அந்த போகிறாரு இவர் தான் வாங்கினார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அந்த ஆள் வந்து போயிட்டுருக்கும் போது கார்த்தி அவங்கள ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சிருமே. உடனே அந்த ஆள் வந்து அப்படியே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிருந்தாரு. கார்த்தியும் வந்து பின்தொடர்ந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வராங்க. அப்போ அந்த ஆள் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்குள்ளே போகவும் கார்த்தியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னை பார்த்ததுமே எதுக்காக இப்படி நீ ஓடி ஒளிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயோ அப்படிலாம் நான் ஓடலையே அப்படிங்கும்போது இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, ஓடி தானே வந்த, எதுக்காக இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அவங்க நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இதெல்லாம் வந்து நீ தானே எடுத்திருக்கிற, இதெல்லாம் மறைச்சு வச்சது நீ தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அவங்க ஸ்டைலில் அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க எல்லாம் உண்மையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க நான் தான் இந்த மாதிரிக்கு புதைச்சி வச்சேன், அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் திடீர்னு ஆயிடுச்சுது, என் காலில் வந்து இந்த மாதிரிக்கு ஒன்று குத்திச்சுது, எனக்கு ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லை, அதனால தான் அந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் வந்து போட்டுட்டு அப்படியே நான் கீழே தூக்கி இறஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி அவங்கள போட்டு அடிச்சுட்டு வா எந்த இடத்துல வச்சு புதைச்சி வச்சேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இழுத்துட்டு போகவும் அவங்க பார்த்தோம்னா அபிராமி ஆசிரமத்தில் இருக்கிற அவங்க அபிராமியோட செல்ல பக்கத்தில் தான் வந்து புதைச்சி வச்ச அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த காட்டினதுமே அவங்க வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் நகையெல்லாம் இருக்குது. இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யார் ஒன்று கொடுத்தாங்க அப்படிங்கும்போது உடனே சிவனாடியும் சந்திரகலாவையும் தான் அவங்க சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த நகையை எடுத்துட்டு அவரையும் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போனதுமே இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காட்டுறாங்க. உடனே கார்த்தி வந்து அவர் இழுத்துக்கிட்டு வந்துட்டு நகையும் எடுத்துகிட்டு வராங்க. அத்தை இங்கே பார்த்தீங்களா நகை கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலா வீட்டில் அவங்க எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராஜராஜன் மயில்வாகனும் ரோஹிணி வந்து இங்கே பாருங்க மாப்பிள்ள எப்படி உங்களுக்கு இந்த நகை கிடைச்சது அப்படின்னு ராஜராஜன் கேட்கும் போது இப்போ சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த நகை உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கும் போது உடனே வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ உடனே அந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லுடா யார் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லு அப்படிங்கும் போது சிவனாண்டி தான் வந்து இந்த நகையை மறைச்சு வைக்க சொன்னார் அப்படின்னு அவர் சிவனாண்டியோட பேரை மட்டும் சொல்லவும் இதை கிட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஆளை போட்டு பலார்னு அறையிறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா இது எல்லாம் பண்ணணும் சிவனாண்டி தானே நான் அப்பமே சொன்னோம்ல, ஆனா நீங்க தான் கேட்காம இருந்தீங்க அப்படிங்கவும் வீட்டில் உள்ள நகை எப்படி சிவனாண்டியோட கைக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதுதான் நம்ம வீட்டிலே ஆள் இருக்குது அப்படின்னு மயில்வாகனும் சந்திரகலா பார்த்து சொல்லவும் என்னடா நான் தான் இந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது ஆமா அதுதானே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரகலா சொல்றாங்க, அக்கா என் மேல தேவையில்லாம பழி சுமத்துறாங்க அக்கா அப்படிங்கும் போது சந்திரகலா நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க ஊர் பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது சிவனாண்டி முத்துவேல் வரவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. இந்த கார்த்திக் கடைசியில் அந்த நகையை இப்படி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லையே, அந்த ஆளு விட வந்து வசமாக மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சியோட ஆளே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்தை வந்து சாமுண்டீஸ்வரி கூட்டமும் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ உடனே அந்த ஆளை போட்டு அடிக்கும்போது அந்த ஆள் வந்து சொல்கிறாரு இந்த நகையெல்லாம் வந்து எடுத்து மறைத்து வைக்க சொன்னது வந்து சிவனாண்டி தான் அப்படின்னு உண்மையை சொல்லவும் இதை கேட்டுட்டு இருக்கிற சிவனாண்டி முத்துவேல் அங்கிருந்து தப்பிச்சு ஓட்டுறதுக்காக இருக்கிறாங்க. அப்ப கார்த்தி மயில்வாகனமா அவங்களை பிடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.